தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகை மதுபான கடைகளையும் 3 நாட்களுக்கு மூட கலால் துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு 23ஆம் தேதி வரை அமலில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் நேற்று காலை 10 மணி முதல் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டன. இந்நிலையில் மதுக்கடைகள் மூடப்பட்டதை பயன்படுத்தி சிலர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். திருக்கனூர் பகுதியில் முத்துகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 19,000 மதிப்பிலான 34 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாகூர் கொத்தமேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவரும் கைது செய்யப்பட்டார். மேலும் மேல்பரிக்கல் பட்டு பகுதியில் ரஞ்சித் மற்றும் சரபாலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் அரியாங்குப்பம் பகுதியில் சாராயம் விற்ற சக்கராபரணி என்பவரை போலீசார் பிடித்தனர். வில்லியனூர் பகுதியில் வீட்டில் மதுபானங்களை பதுக்கி வைத்து விற்ற செந்தில் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு புதுச்சேரி முழுவதும் நடைபெற்ற சோதனைகளில் மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பல்வேறு வகையான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தொடரும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.